வெளியீட்டோடு இந்த மைதானத்திலே ஒரு மைதானத்துக்கான தொடக்கத்தையும் இங்கே உஷன் ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இது ஒரு தேவை என்பதற்கு அப்பால் இந்த காலத்திலே இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் இளைஞர் யுவதிகள் மத்தியிலே இருக்கின்ற பல்வேறு விதமான இடர்பாடுகளுக்கும் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இன்றைய இளைஞர்களிடம் இவ்வாறான சிந்தனைகளும் இருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு கனதியான சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கிறேன். குறிப்பாக விரிவுரையாளர் பாலசண்முகன் அவர்கள் சொன்னது போல, இந்தோனேசியாவிலே மயூரன் அவர்களுக்கு கொலை தீர்ப்பு வழங்கப்படுகிற பொழுது உலகம் அதிலும் ஒரு ஈழத்தமிழனை ஒருவனாக பார்க்கிறது. அதே நேரம் இங்கேயும் கூட பாடசாலை மாணவர்களிடம் கஞ்சா வியாபாரங்களையும் போதை வஸ்து வியாபாரங்களையும் பரவ விட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் அழிகிறது என்கிற எண்ணங்கள் எங்களிடமும் பரவி இருக்கிற சூழலிலே இப்படியான இளைஞர்களும் இருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே இவர்கள் ஒரு முன்மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்பதற்கு இந்த முதுசம் ஒரு பெரிய செய்தியை சொல்லுகின்றது. வரலாற்றிலே இவை எங்களால் பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரணிகள் தான். தமிழர்கள், இங்கே வீரா அவர்கள் ஒரு நல்ல கதை சொன்னார். தமிழர்கள் எல்லாரும் எவ்வாறு யார் யாரை கிணறுகளிலே இறக்கி வைத்திருந்தார்கள் என்று. எனக்கு அதிலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அமெரிக்கர்கள், இஸ்ரேலியர்கள், ஜப்பானியர்களுக்கு ஈக்குவலாக அந்த நேரம் தமிழர்களையும் பக்கத்து கிடங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இவர்கள் ஒரு பலமாக இருந்திருக்கிறார்கள் என்று. ஆகவே நாங்களும் ஒரு பலமானவர்கள் என்ற காரணத்தால் தானே அதை எங்களை அப்படி ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். நாங்கள் பலமானவர்கள். நாங்கள் உலகத்திலே பல செய்திகளை சொன்னவர்கள். உலகத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய நாட்டிலே ஒரு சிறிய தேசிய இனம் தன்னுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற ஒரு வரலாற்றினுடைய இடர்பாடுகளுக்கூடாக இன்றும் அது தன் செய்தியை சொல்லுகிறது. நான் நேற்று இரவு ஒரு 12 மணி இருக்கும் நித்திரை பற்றி வீரா அவர்கள் சொன்னார், எத்தனை பேர் நிம்மதியாக படுப்பார்கள் என்று. 7 நிமிடங்களில் நித்திரை வந்தால் அது ஆரோக்கியமானவன். அவர் சொல்வது உண்மை. ஆனால் ஒரு நாளும் எனக்கு அந்த 7 நிமிடங்களில் நித்திரை வருவதில்லை. சில வேளைகளில் ஏதோதோ பிரச்சனைகள் எல்லாம் அந்த நேரம் வந்து சூழ்ந்து கொள்ளும். இரவும் கூட நாங்கள் 12:20 இருக்கும் நேரம் ஒரு இணையதளத்தை சும்மா தட்டி கொண்டு போகிற பொழுது யாழ்ப்பாணத்திற்குள் விடுதலை புலிகள் நுழைகிறார்கள். 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அவர்களை முகமாலையிலே சென்று வரவேற்று கொண்டு வருகிற ஒரு வீடியோ பதிவு 11 நிமிடங்கள் போட்டிருக்கிறார்கள். இலங்கை இராணுவ தளபதிகளும் விடுதலை புலிகளுடைய இராணுவ தளபதிகளும் கைலாக கொடுத்து அந்த இடத்திலே இருந்து இங்கே அவர்களை அழைத்து வருகின்ற அந்த காட்சியை அந்த காணொளி சொல்கிறது. அதை பார்த்து முடிக்கிற பொழுது என்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் கூட வடிந்தது. நாங்கள் எவ்வாறு எல்லாம் இருந்திருக்கிறோம், நாங்கள் எப்படியெல்லாம் இனிவரும் எங்களின் காலங்கள் என்று சொல்லி அவர்கள் எவ்வாறெல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நான் அதை பார்த்தேன். ஆகவேதான் இங்கே எனக்கு ஒரு நினைவுகள் வந்தது. நாங்கள் ஒரு அழிக்கப்பட்ட இனம் என்பதற்கு அப்பால், நாங்கள் தோற்று போனவர்கள் என்பதற்கு அப்பால், வரலாற்றிலே இந்த உலகத்தினுடைய பந்திலே நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது பேசு பொருளாக கொண்டிருக்கப்படுகின்றவர்கள். அதனால் தான் இந்த முதுசத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். ஏனென்றால் அம்மா உடைய கரங்களால் நாங்கள் வளர்க்கப்படுகிற பொழுது அம்மா தருகிற உணவு, அம்மா தருகிற வளர்ப்பு எங்களுக்கு ஒரு முதுசம். எங்கள் வீட்டிலே இருக்கின்ற வயோதிபர்கள் எங்களுடைய ஒரு முதுசம். எங்கள் காணி நிலம், எங்கள் சொத்துக்கள் ஒரு முதுசம். எங்களுக்கு தந்திருக்கிற கடந்த 70 ஆண்டு வரலாறுகள் கூட எங்களுக்கு ஒரு முதுசம். நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்து போனவர்கள் உறங்குகின்ற இடங்கள் கூட எங்களுக்கு ஒரு முதுசம். ஆகவே இந்த முதுசங்கள் வரலாற்றிலே எங்களுக்கு ஒரு அடையாளங்களாக, வரலாற்றின் பாதைகளாக அவை இருக்க போகின்றன என்பதுதான் நான் என்னுடைய நினைவுகளிலே இந்த இடத்திலே இருந்து பார்த்து கொண்டேன். ஆகவே ஒரு காலத்தின் பதிவை, ஒரு காலத்தின் அடையாளத்தை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள். இன்று அரசியல் ரீதியாகவும் நாகரிக ரீதியாகவும் உலகத்திலே ஒரு மனித குலம் தன்னை நிலைநிறுத்துவதற்காக போராடுகிறது. அதனைத்தான் சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற நூலை எழுதிய சல்மான் ருஷ்டி அவர்கள் சொன்னார், இனிவரும் உலகத்திலே எந்த மனித குலமும் தனித்துவமாக தனிமொழியோடு தன்னால் இருக்க முடியாது. உலகம் ஒரு பரந்த பல்கலாச்சார முறைமைகளுக்குள்
உலகம் ஒரு பரந்த பல்லின வளர்ப்புகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்ல செல்ல உலகமெல்லாம் அவர்கள் தங்களுடைய இன அடையாளங்களையும் நில அடையாளங்களையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு உலகத்திலே ஒரு இன தனி குடும்பங்களை சொல்ல முடியாது என்று அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய குறிப்புகளுக்கு அப்பால் கூட தென்னாப்பிரிக்காவிலும் மொரீசியஸிலும் தமிழர்கள் மொழி தெரியாமல் அல்லது தங்களுடைய வாழ்க்கை முறை தெரியாமல் இருந்தாலும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணுவதில் தமிழ் அடையாளங்களை பேணுவதில் அவர்கள் கொண்டிருக்கிற அக்கறையும் அவர்களிடம் இருக்கிற அந்த பக்குவமும் தமிழும் வாடுகிறது என்பதற்கான சரியான செய்திகளை அது சொல்லுகிறது. அதனைத்தான் நாங்கள் மிக மிக கவனமாக நோக்க வேண்டிய ஒரு காலம். எங்களிடம் இருக்கிற ஆங்கிலத்தின் மீதான மோகம் அல்லது ஆங்கிலம் மீதான எங்களிடம் இருக்கிற அதீதமான அன்பு என்பது இன்று ஒரு காலத்துக்கு தேவை. அந்த ஆங்கிலத்தை நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு அப்பால் தமிழை பேண வேண்டிய ஒரு தேவைக்குள்ளும் இந்த தமிழை காக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் உலகத்திலே இருக்கிற தமிழர்கள் தங்களால் எந்த அடையாளங்களை நிலைநிறுத்த முடியுமோ அது மிக மிக முக்கியமான. குறிப்பாக நாங்கள் கூட வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் ஒரு தேசிய அடையாளத்தை கொண்டவர்கள் என்ற அந்த செய்தியை சொல்வதில் நாங்கள் பலருக்கு விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறோம். நான் பார்க்கிறேன், இன்று இந்த புத்தகம் கூட தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்களுடைய விளையாட்டுகளை பற்றி சொல்லவில்லை. அங்கு இருப்பவர்களும் இதனை செய்கின்றார்கள். ஈழத்திலே இருக்கிற தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான நிலத்திலே வடக்கு கிழக்கு என்கிற தங்களுடைய வாழ்வியல் நிலங்களிலே தாங்கள் விளையாடிய ஆண்ட சுவைத்த தங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை விழுமியங்களை சொல்லுகின்ற ஒரு அடையாளத்தை அவர்கள் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் எங்களுக்கான வரலாற்று ரீதியான நிலம் அது எங்களுடைய சுயத்தை அடையாளமாக கொண்டது. அந்த சுயத்தை அடையாளமாக கொண்ட நாங்கள் எங்களுடைய சொந்த மண்ணிலே வாழ்வதற்கான ஒரு சுயாட்சியுடன் வாழ்வதற்கான விருப்பங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான. நாங்கள் இந்த விழாக்களை நடாத்துவதால் அல்லது நாங்கள் விழாக்களின் ஊடாக ஏதோ சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்கப்பால் எங்களுடைய காலங்களை நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களிடம் இருக்கிறது. மிக மிக உன்னிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்று பேசுகிறோம். அதனை பலவாறு பலர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தமிழர்களிடம் எந்த வகையிலே அந்த சுயநிர்ணய உரிமையை நாங்கள் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் ஒரு தேசிய இனம் என்கிற அடையாளத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுதுதான் நாங்கள் அந்த சுயநிர்ணய உரிமைக்கான அத்திவாரங்களை கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஒரு இனம் தன்னை தக்க வைப்பதற்கு 3 அடையாளங்களை சரியாக பேணிக்கொள்ள வேண்டும். 1, அவர்களுடைய வரலாற்று ரீதியான நிலம். 2, அவர்களுடைய மொழி. 3வது அவருடைய கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள். இந்த மன்னாரில் இருந்து புத்தளத்தின் ஒரு இறுதி மன்னாரில் இருந்து நாங்கள் அம்பாறை வரைக்கும் நாங்கள் கொண்டிருக்கிற அந்த தொடர் நிலப்பரப்பு என்பது எங்களுடைய ஒரு வரலாற்று நிலம் அடையாளம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். உலகத்தில் இருக்கிற செம்மொழிகளில் அழியாமல் இருக்கின்ற 2 மொழிகள் சீன மொழியும் தமிழ் மொழியும். அந்த தமிழ் மொழியின் அடையாளத்துக்குரியவர்கள் நாங்கள். அதனால் அந்த மொழியை நாங்கள் வைத்திருக்கிறோம். பண்பாடுதான் நீங்கள் சொல்வது. அந்த பண்பாட்டையும் கூட நாங்கள் இழக்காமல் தான் செல்கிறோம். அதனால் தான் நாங்கள் இந்த விழாக்களை பார்க்கிறோம். விழாக்களின் ஊடாக பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை பார்க்கிறோம். நான் இங்கே இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய தம்பிமார்களை பார்த்தேன். எல்லோரும் இன்று வேட்டி ஷர்ட்டோடு இங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். நீங்கள் ஒரு கலாச்சாரத்தின் அடையாளத்தை சொல்ல நினைத்திருக்கிறீர்கள். இது மிக முக்கியமாக. ஆகவே இந்த உரித்துக்களை கொண்ட நாங்கள் ஒரு தேசிய இனத்தினுடைய இனத்துவ பண்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவற்றை பேசுவதில் நாங்கள் பயப்படுகிறோம். அந்த சுயநிர்ணய உரிமை என்பதை கூட 2ஆக சிலர் பேசுவார்கள். உள்ளக சுயநிர்ணய உரிமை என்பார்கள், வெளியக சுயநிர்ணய உரிமை என்று சொல்லுவார்கள். சீலன் கதிராமன் அவர்கள் அண்மையில் எழுதியிருந்தார், உள்ளக சுயநிர்ணய உரிமை ஒன்றில்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் சுயநிர்ணய உரிமை கோருவதற்குரிய உரித்தை கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் மன்னாரில் இருந்து முல்லைத்தீவு வரைக்கும் தொடர்ச்சியான இணைக்கப்பட்ட நிலப்பரப்புகளை வைத்திருப்பதால் அவர்களுக்கு அந்த உரித்து இருக்கிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்திலே இடையிடையே முஸ்லிம் கிராமங்களும் சில இடங்களிலே சிங்கள கிராமங்களும் இருப்பதால் அது பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இதனையே தேசங்களின் கூட்டு என்கிற ஒரு கம்யூனிச புத்தகம் சொல்லுகிறது, உள்ளக சுயநிர்ணய உரிமை என்கிற ஒன்று இருக்கிறது. அது
ஒரு வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனை என்றால் இரண்டு பேரும் ஆளையால் பேசாமல் இரண்டு அறைகளிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வார்கள். சாப்பாடு சகல விஷயங்களும் நடக்கும். அங்கே பிரச்சனை இருக்காது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு உள்ளக சுயநிர்ணய உரிமை. இல்லை, தொடர்ச்சியாக அது பேச முடியாது போனால், அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சரியாக அமையவில்லையானால், அவர்கள் பக்கத்திலே இரண்டு வீடுகளை தேடி சென்றால் அதனை ஒரு வெளியக சுயநிர்ணய உரிமை என்று இந்த தேசங்களின் கூட்டு என்கிற ஒரு கம்யூனிச புத்தகம் சொல்கிறது. நாங்கள் இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை என்பதைத்தான் எங்களுடைய விடுதலை புலிகளுடைய மதியுரைஞர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் கூட முதல் மிக விரிவாக இதனை சொல்லியிருந்தார். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாசைகளை பெற்றுக் கொள்வதற்கு முனைகிறார்கள். ஆகவேதான் எங்களுடைய அரசியல் அடிப்படைகளான, எங்கள் உரித்துக்களான, எங்களுடைய சுயநிலை தாயகம், எங்களுடைய தேசியம், எங்களுடைய வரலாற்று வழி மண் என்கிற அந்த அடிப்படைகளின் மையத்தில் நாங்கள் எங்கள் மொழியை பாதுகாக்கின்ற வகையிலே ஒரு உரித்தை நாங்கள் கேட்கிறோம் என்று அதற்கான ஒரு வழிகளில் கூட முயற்சிக்கிறோம். ஆனால் தமிழர்கள் ஒற்றுமையற்றவர்கள் என்பதற்கு அப்பால் தமிழர்களிடம் ஒரு குணம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 70களில் இருந்து நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்களை எல்லாம் கடந்து வருகிற பொழுது 1948ஆம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெறுகிற பொழுது இந்திய தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுகிறது. அப்பொழுது இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்து தந்தை செல்வநாயகம் அவர்கள் 49ஆம் ஆண்டு ஒரு இலங்கை தமிழரசு கட்சி என்பதை உருவாக்கி அவர் தனியாக புறப்படுகிற பொழுது தமிழர்கள் ஒரு இரவிலே அவருக்கான முழு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இங்கேதான் தமிழர்களிடம் ஒரு குணம் இருக்கிறது. அவர்கள் யார் தங்களுக்காக பேசுகிறார்கள், யார் எங்களுடைய உரிமை பற்றி சரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள், யார் எங்களுடைய உரிமைகளுக்காக தமிழர்களுடைய வாழ்வுக்காக தங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே சாதி பார்ப்பதில்லை. தமிழர்கள் இங்கே யார் என்று பார்ப்பதில்லை, ஊர் பார்ப்பதில்லை. யார் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கு எல்லா தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 1995 யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாறு காணாத இடப்பெயர்வு இந்த தென்மராட்சியை நோக்கி நகர்ந்தது. தமிழர்கள் ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு விடுதலை என்ற அமைப்போடு கோரிக்கைகளுக்கு அமைவாக அந்த நம்பிக்கைகளோடு நகர்ந்தார்கள். பிற்பாடும் கூட 2009 அது நான் சொன்னேன், 2001ஆம் ஆண்டு முகமாலையிலே சென்று மீண்டும் அழைத்து வருகிற காலம் வரை காத்திருந்து அதற்கு பிற்பாடு 2009 நடந்த இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உலகம் வெற்றி தலைகுனியக்கூடிய அளவுக்கு எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன படுகொலைகளுக்கு பிற்பாடு தமிழர்கள் நாங்கள் கேட்கின்ற விடயங்களில் எல்லாம் எங்களோடு இருந்தார்கள். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே தமிழர்கள் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு வாக்களித்தார்கள். 2011 நடந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களிலே தமிழர்கள் கொள்கை ரீதியாக தங்களுடைய வாக்குகளை சிதறவிடாமல் செய்தார்கள். 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண தேர்தலிலே தங்கள் பங்கை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். 2013ஆம் ஆண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு ஒரு அத்தியாயம்தான், ஒரு அடையாளம் தான் இந்த வடக்கு மாகாண சபை. ஆகவே இந்த வடக்கு மாகாண சபை என்கிற அழகை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வாக்களியுங்கள். நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தரமாட்டோம், வீதி போட்டு தரமாட்டோம், வேலை பெற்று தரமாட்டோம். ஆனால் எங்களுடைய விடுதலை, எங்களுடைய வாழ்வு, அதற்கான ஒரு அத்திவாரமாக இதனை கருதுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது தமிழர்கள் அதற்கு வாக்களித்தார்கள். மாபெரும் வெற்றியை தந்தார்கள். உலகம் பார்க்கின்ற வியக்கின்ற ஒரு நீதியரசரை முன்னிறுத்தி அவருடைய முன்னிலையிலே நாங்கள் வடக்கு மாகாணத்தினுடைய 30 ஆசனங்களை பெற்றுக் கொண்டோம். இன்று அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அப்பால் நாங்கள் எங்களுடைய அடையாளமாக அதனை பார்க்கிறோம். வடக்கு மாகாண சபையிலே நாங்கள் போட்டியிடுகிற பொழுது சிலர் சொன்னார்கள், நீங்கள் சுயேட்சையாக நில்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம். அது எங்களுக்கு தீர்வல்ல, நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள். வடக்கு மாகாண சபையிலே தமிழர்கள் ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். 48 இருந்து தொடர்ச்சியாக இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று கௌரவ முதலமைச்சர் அவர்களால் ஒரு பிரேரணை சர்வதேசத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அந்த சொன்னவர்களே திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அதனை வரவேற்கிறோம், முதலமைச்சர் தலைமை தாங்கினால் நாங்கள் சேர்ந்து எங்க தயாராக இருக்கிறோம்.
ஆகவே சந்தர்ப்பங்களை ஏற்ற மாதிரி பேசுவதல்ல அரசியல். நாங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அந்த ஜனநாயகம் என்கிற ஒரு வாக்குச்சீட்டுகளின் ஊடாக, அந்த வாக்கு ஆயுதங்களின் ஊடாக எங்களுடைய உரிமைகளின் பயணங்களை சரியாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். 2015ஆம் ஆண்டு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களிடம் மிக பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தது. 2 பேருமே எங்களுக்கு எதிரிகள் தான். இதிலே கொஞ்சம் நல்ல எதிரி யார் என்று பார்க்கலாம். எங்களை அழித்த, எங்களை பூண்டோடு கலைத்த, எங்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு அதனை வெற்றியாக கொண்டாடிய ராஜபக்சவை நீங்கள் அகற்றுங்கள் என்று கேட்டதற்கு எங்கள் மக்கள் தெருவிலே இறங்கி வாக்களித்தார்கள். அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். கத்தியின்றி ரத்தம் இல்லாமல் ஒரு ஜனநாயக ரீதியாக எந்த ஆயுதங்களையும் பிரயோகிக்காமல் எங்களை வைத்தே நாங்களே அந்த தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறியிருந்தோம். அதனை நீங்கள் மிக தெளிவாக நீங்கள் செய்தீர்கள். ஆகவே இங்கே தமிழர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்றோ, அவர்கள் ஆர்வமற்று இருக்கிறார்கள் என்றோ, அவர்கள் வெறுமனே பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் என்றோ நாங்கள் கருதக்கூடாது. தமிழர்களை மிக தெளிவிருக்கிறது. கடந்து வந்த யுத்தங்களின் ஊடாகவும் கடந்து வந்த அரசியல் பயணங்கள் ஊடாகவும் எங்கள் மக்கள் ஒரு தெளிவான அரசியல் பாதையை பயணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனைத்தான் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது கூட இருக்கிற இந்த அரசுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. 19வது திருத்தம் இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு சித்தி பெற்றிருக்கிறது. அதிலும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பை தவிர 215 வாக்குகளால் அது வெற்றிகளை கண்டிருக்கிறது. அப்படி என்றால் இது ஒரு மாபெரும் வெற்றி. இலங்கை வரலாற்றில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு ஒரு பெருந்தொகையானவர்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு, ஒரு பிரேரணைக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற பெருமையை இந்த பாராளுமன்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் இதிலே பல ஆணைக்குழுக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அரசியலிலே ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மகிழ்ச்சி அடைகிறார், நான் அந்த அதிகாரங்களை குறைத்திருக்கிறேன், அதை பகிர்ந்திருக்கிறேன், பாராளுமன்றத்திடம் விட்டிருக்கிறேன். இதையே சிங்கள மக்கள் உணர்வார்களானால், இதனையே சிங்கள தலைவர்கள் புரிந்து கொள்வார்களானால் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. 78களில் கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் இந்த நாட்டிலே நீக்கப்படவில்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்திலே ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை விட பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக இன்னும் பலர் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நீக்குவதற்கு அவர்களிடம் இன்னும் ஒரு சின்ன மனப்பாங்கும் பெறவில்லை. ஆகவே கடந்த 25ஆம் தேதி கொழும்பிலே நடந்த தந்தை செல்வாவுடைய நினைவு நிகழ்விலே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கு அவர்கள் சொல்கிறார், யுத்தத்தின் வெற்றி என்பது அந்த நாட்டிலே சமாதானம் ஏற்பட்டு விட்டதாக கருதக்கூடாது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொல்கிறார், இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது தமிழர்களுக்கான பிரச்சனை, விரைவிலே தீர்த்து வைக்கப்படும். இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சகல கட்சி உறுப்பினர்களையும் சந்திக்கிற பொழுது சொல்கிறார், இலங்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது. இவ்வாறு பலரும் பேசுகிறார்கள். பிரித்தானியாவிலே தேர்தல் நடைபெறுகிறது. தமிழர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய ராஜாங்க செயலாளர், பாதுகாப்பு அமைச்சர் நாளை மறுதினம் நாட்டுக்கு வருகிறார். இவையெல்லாம் ஒரு சர்வதேச பார்வைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த சர்வதேச சூழ்ச்சிகளுக்கூடாக போகிற பொழுதுதான் நாங்களும் ஒரு அடையாளங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை இலங்கை அரசு சரியாக பயன்படுத்துமானால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சமாதானத்துக்கான ஒரு கடைசி காலமாக அவர்கள் இதனை பார்க்கலாம். ஆகவே இந்த கடைசி சமாதான சந்தர்ப்பத்தை இந்த அரசு பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒரு கனடாவில் இருக்கிற சமஷ்டி போலவோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சமஷ்டி போலவோ, சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு சமஷ்டி போலவோ, இந்தியாவில் இருக்கிற சமஷ்டியினுடைய ஒரு முன்னேற்றங்கள் போலவோ ஒரு தீர்வை சமஷ்டி அடிப்படையில் வழங்குவதற்கு இலங்கை அரசு முனைந்தால் கூட அது ஒரு வரலாற்றின் திருப்பு முனையாக அது மாறும். அது ஒரு வரலாற்றின் சக்திமிக்க சாதனையாக மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு இருக்கும் என்பதுதான் ஒரு காலத்தின் தீர்வு. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் வந்திருப்பது கலாச்சார விழா, வெளியிட்டிருப்பது புத்தகம், திறந்திருப்பது மைதானம். நான் பேசுவது அரசியலாக இருந்தால் காரணம் நான் ஒரு அரசியல்வாதி, உங்களுடைய பிரதிநிதி. நான் இந்த இடத்திலே கிடைத்த சந்தர்ப்பத்தை
இன்றைய காலத்தின் சூழலில் இருக்கிற நிலைமைகளை உங்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் இந்த வெளிநாட்டு சக்திகள் கூட தமிழர்களுக்கு இடையிலே இந்த பிரிவினைகளை உருவாக்குவதற்கான கைங்கரியங்கள் நடைபெறுகின்றன. நான் இந்த உசன் மண்ணை மதிக்கிறேன். நான் முதல் இந்த மண்ணுக்கு வந்தது நான் நினைக்கிறேன், நான் ஒரு 15-16 வயசிலே வட்டக்கட்சியிலே உசன் குணத்தார் என்றால் அவர் எங்கள் வீட்டிலே அருகு வீடு. அந்த உசன் குணத்தாருடைய வீட்டுக்குத்தான் நான் முதல் வந்திருக்கிறேன். அந்த குணமாமாக்கவே நான் பார்த்திருக்கிறேன். அதனால் அந்த உசன் என்றால் எனக்கு முதல்ல அவர் தான் தெரிவார். எனக்கு பிறகுதான் உசனை பற்றி நான் பார்ப்பது. ஆகவே நான் ஒன்று கூட பார்த்தேன். நான் இதை வருகிற பொழுது என்ன இந்த மண்டபத்திலே 4-5 பேர் தானே இருக்கிறார்கள் என்று ஜதுசனை கேட்டேன், என்ன ஆக்கள் வரமாட்டார்களா? கோயிலடியிலே பார்த்தேன் நிறைய மக்கள் முதலமைச்சரை காண்பதற்காக காத்து நின்றீர்கள். ஆகவே உங்களிடம் அந்த ஒற்றுமையை ஒரு கிராமத்து பண்பாட்டோடு யாழ்ப்பாண பெருநகரத்தில் இருக்கின்ற வளர்ந்து வரும் ஒரு உபநகரத்தின் பண்பாட்டோடு அந்த கிராமிய வாசனையோடு எங்கள் மண்ணினுடைய அந்த வல்லமைகளை சொல்லுகின்ற வரலாற்றை சொல்லுகின்ற நீங்கள் அந்த ஒற்றுமை பலத்தை இந்த இடத்திலே காட்டியிருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து ஏனையவர்களுக்கும் நீங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும். காரணம், எங்களை அந்நியப்படுத்துவதற்கு, எங்களை சிதைப்பதற்கு, எங்களுடைய வரலாற்றை திரிவுபடுத்துவதற்கு, எங்களை இந்த பூமி பந்திலே இருந்து அறக்குவதற்கு பல முயற்சிகள். அதன் அவர் பாலசங்கவன் அவர்கள் சொன்னார், ஒரு விளக்கை தூக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடாது, நகர்த்துங்கள், நகர்த்தி வை என்று சொல்லுவார்கள். அதுபோல தமிழர்களை இங்கே இருந்து தூக்கி வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், நகர்த்தி வைப்பதற்கு அல்ல. ஏனென்றால் நகர்த்தி வைத்தால் திரும்ப எடுக்கலாம், தூக்கி வைத்தால் எடுக்க முடியாது என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகவே எங்களை தூக்கி எறிவதற்கு தயாராகிறார்கள். இதை சமாதானம் பேசுதல் என்ற இந்த காலத்தில் மிக கவனமாகவும் நிதானமாகவும் நாங்கள் கையாள வேண்டும். நீங்கள் அந்த தெளிவையும் அந்த நம்பிக்கையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வரலாற்றின் இந்த முதுசத்தோடு உங்கள் முதுசமாக இருக்கும் என கூறி அருமையான இந்த நிகழ்விலே எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து கௌரவம் தந்தமைக்காக உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழகத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.